ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி 2026ஓட குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த தடவை டிஎன்பிஎஸ்சி பேட்ச் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இடையிலேயே சில பர்சனல் ஒர்க், அது மட்டும் இல்லாமல் ரயில்வேயோட கிளாஸஸில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம் அப்படின்றனால டிஎன்பிஎஸ்சி பேட்ச் ஸ்டார்ட் பண்ண முடியல. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு 10 days பிஃபோர் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வேயோட குரூப் டி அப்ளிகேஷன் முடிஞ்சிருந்தது. அதோட கிளாஸஸில் ரொம்ப பிஸியாக இருந்தோம். இதுக்கிடையிலேயே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணிட்டாங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மந்த்துக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டோம். ஒரு 6-7 டெஸ்ட்டுக்கு மேலே அதில் கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அப்படின்றனால புதுசாக ஜாயின் பண்ணாக்கா அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு யாருமே ஜாயின் பண்ணி விடலை. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம், ஒரு புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்கள் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆல்ரெடி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு கேட்டவங்களுக்கு இன்றைக்கி நம்ம அட்மின் வந்து அந்த மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. நியூ பேட்சோட ஸ்டடி பிளான், அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொசீஜர் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட ஸ்டடி பிளான் பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் படி குரூப் 4 எக்ஸாம் வந்து இந்த வருஷத்தோட லாஸ்ட்டில் 12ஆம் மாதம் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் நல்லாவே டைம் இருக்குது. அதுக்கிடையிலே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி குரூப் 1 எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 3 எக்ஸாம் தான். இந்த 3 எக்ஸாமுக்குமே சேர்த்து எப்படி படிக்கணும் தான் பார்க்க போகிறோம். அதுலேயுமே பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் வரப்போகுது. கம்பைன் பண்ணி படிக்கிறப்ப அந்த ஜென்ரல் ஸ்டடீஸையும் அந்த குரூப் 1 எக்ஸாம் முன்னாடியே எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சேர்த்து இந்த ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். நம்மளோட இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா இந்த வருஷத்தில் கண்டக்ட் பண்ண போகிற இந்த 3 எக்ஸாமே உங்களால் நல்லாவே அட்டன் பண்ண முடியும். இப்போ அந்த ஸ்டடி பிளான் டீட்டெயில் பார்த்துருவோம். அதாவது இந்த 2026ஓட குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான ஒரு 8 மந்த்துக்கான ஸ்டடி பிளான், ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்த்து தான் கண்டக்ட் பண்ணுறோம். மெட்டீரியல் எல்லாமே நாமளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதற்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 27/3/2026 ஸ்டார்ட் பண்ணுறோம். 5/4/2026 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இனிஷியலாக ஒரு ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அதனால் ஆஃபர் ப்ரைஸ் இருக்கிறப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா 999 ரூபா மட்டும்தான். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் சொல்லியிருக்கோம். ஓல்டு பேட்சில் இல்லாத நிறைய ஃபெசிலிட்டி வந்து இந்த நியூ பேட்சில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ், நியூ ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இந்த பேட்சில் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பேட்சில் ஹைலைட்ஸாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட புதிய சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது தமிழ் அந்த புதிய சிலபஸ் அவுட் சோர்ஸ் மற்றும் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கம்பைன் பண்ண நியூ ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இங்கே தமிழுக்குன்னு அதை மட்டும் படித்தாலே போதும், வெளியே எந்த அவுட் சோர்ஸுமே தேடி படிக்க தேவையில்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தலைப்பு வாரியாக ஒரு 15,000+ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிரித்து எடுத்திருக்கோம். தமிழுக்குன்னு மட்டும் இல்லை, ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே பிரித்து எடுத்திருக்கோம். உள்ளே இருக்கிற சப் டாபிக் முதற்கொண்டு பிரித்து எடுத்திருப்போம். ஒரு சப்ஜெக்ட்டுமே உள்ளே இருக்கிற ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு அந்த டாப்பிக்லேருந்து 2012 2025 வரைக்கும் இப்போ வரைக்கும் கேட்ட எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பிரித்து பார்த்து உங்களால் படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்குறோம். இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஒரு 3500க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் நடத்திருப்போம். ஒரு 20+ டாபிக் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும். அந்த டாப்பிக்கோட A to Z ப்ராப்ளம் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அதற்கான ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, நம்மளோட அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எத்தனாவது ரேங்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு 100 of ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. அதில் உங்களோட ரேங்க் என்னன்னு சொல்லி அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே ஒன்லைனர்ஸாக ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒரு வினாக்கள் எடுத்திருக்கும். அது எல்லாமே உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்கும், டாபிக்ஸ் வைஸாக இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுத்திருக்கும். 6வது 7வது 8வதுன்னு சொல்லி தனித்தனியாக 6வதுலேருந்து 12 வரைக்கும் எடுத்திருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டான ஆன்சர் கீ பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கெலாம் ஸ்பெஷல் புக் பிடிஎஃப் கொடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கெலாம் ஸ்கூல் புக்ஸை விட அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா கேட்பாங்க. புதுசாக நிறைய அடண்டம் எல்லாமே வந்திருக்கும். அப்படின்றனால அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்போம். இந்த டாப்பிக்லாம் நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், கரெக்டாக சொல்லணும்னா அக்டோபர் 2025 நவம்பர் 2026 வரைக்கும் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்துருவோம். அக்டோபர் 2025 எதுக்காக கொடுக்குறோன்னா ஒரு 1.5 years வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 1 எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால அக்டோபர் 2025 இந்த ஷெடியூல் போட்டிருக்கோம். மந்த்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இருக்கும். தமிழில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல் எல்லாத்தையுமே படித்து நம்ம கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் எல்லாத்தையுமே ஒழுங்காக அட்டன் பண்ணாலே வரப்போகிற குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 1 இந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.
ஏப்ரல் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது 5ஆம் தேதி அட்மிஷன் க்ளோஸ் பண்ணி 6ஆம் தேதி காலையில் 10 மணிக்கெலாம் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸாகவே கொடுத்துருவோம். அதனால் உங்களால் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க முடியும். இந்த டைமில் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒர்க் போகிற பர்சன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பேட்ச் சூட்டபுளாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் படிக்க முடியும். ஏப்ரல் 13ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லா மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெலகிராம் குரூப் மூலமாக தான் கொடுக்க போகிறோம். அது வந்து செப்பரேட்டான டெலகிராம் குரூப். அதுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது, அதோட இன்வைட் லிங்க் எல்லாமே நம்ம அட்மின் சென்ட் பண்ணுவாங்க. நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் 8903303290. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி அந்த மெசேஜ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்களும் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு 9487808620 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்சை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெஸ்ட் ஷெடியூல் பற்றி பார்த்துருவோம். முதல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 13/4/2026 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு டெஸ்ட்டுமே ரெண்டு டாப்பிக்காக கலந்து தான் வரும். அதாவது ஒரு தமிழ் அண்ட் ஒரு மேக்ஸ், அப்படி இல்லைனா தமிழ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர், அப்படி இல்லைனா ஒரு ஜென்ரல் ஸ்டடி டாபிக் ஒரு மேக்ஸ், இல்லைனா ஒரு ஜென்ரல் ஸ்டடி டாபிக் கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி கம்பைன் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே படிச்சுட்டு போகாமல் ஒரு சில தமிழ் டாபிக் முடிச்சுட்டு கொஞ்சம் ஜிஎஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி கலந்து தான் வச்சுருக்கோம். அப்படி மிக்ஸ் பண்ணி படிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் சோர்வு இல்லாமல் படிக்க முடியும். ஒரே மாதிரி படிச்சிருந்தா போர் அடிச்சிடும் அப்படின்றனால இந்த மாதிரி கலந்து தான் வச்சுருக்கிறோம். முதல் டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எழுத்து மற்றும் வகைகள், இன எழுத்துக்கள், மயங்கொலிகள், எழுத்துக்களின் பிறப்பு, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், மெய்மயக்கம், சுட்டு மற்றும் வினா எழுத்துக்கள், தமிழ் எண்கள், போலி, இது எல்லாமே தமிழ்லேருந்து வரும். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். தமிழில் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா 2-3 கொஸ்டின் ஒரு டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டுமே சொல்கிறது என்னென்னா, புதுவே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸ் எல்லாத்தையுமே ஆர்டரை உங்களால் கவர் பண்ண முடியும். இடையில ஒரு 5-6 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 months கிளாஸஸ் எல்லாமே போயிடும். அதனால் முன்னாடி இருக்கிற கிளாஸஸ்லாம் படிக்காமல் பின்னாடி படிச்சிங்கன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லாத தான் கொடுத்துருப்போம். இதில் படிக்கிறதான் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்போம். அதனால் ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே பார்த்திங்கன்னா மேக்ஸ்லேருந்து ஒரு டாபிக் வரும், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்க்கு முன்னாடியே அந்த பேசிக் மேக்ஸ் கிளாஸ் எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் இது வரைக்கும் மேக்ஸே ரொம்ப படிக்கலை, ஸ்கூலோட டச் விட்டுட்டுனாலும் அந்த பேசிக் மேக்ஸ் கிளாஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த டாபிக் எல்லாமே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் தான் கண்டக்ட் பண்ணுறோம். கடைசியாக அந்த மாடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி திருப்புதல் தேர்வு ஒரு 10 தேர்வுகளுக்கு மேலே கண்டக்ட் பண்ணுவோம். குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் இன்னும் ஒரு 20 தேர்வுகளுமே கண்டக்ட் பண்ணுவோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்து டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா 18/4/2026 அன்றைக்கி பதம், பகுபத உறுப்புகள், புணர்ச்சி, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், சந்திப்பிழை. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இந்த சந்திப்பிழை மட்டும்தான் இருக்கும். மற்ற டாப்பிக்லாம் இருக்காது. எதுக்காக மற்ற டாப்பிக்லாம் கொடுக்குறோன்னா அதை எல்லாத்தையுமே படிச்சுட்டு இந்த டாபிக் படித்தா தான் ஈஸியாக இருக்கும். அதாவது அந்த பகுபத உறுப்பு இலக்கணம், அந்த புணர்ச்சி விதிகள்லாம் படித்தா தான் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகலாம் எந்த மாதிரி சேருது, எந்த மாதிரி பிரியுதுன்னு உங்களால் படிக்க முடியும். இந்த சந்திப்பிழை படிக்கணும்னாக்கா எந்த இடத்துல வல்லினம் மிகும், எந்த இடத்துல வல்லினம் மிகாது, எங்கே இக்கு சேர்க்கணும், எங்கே இப்பு சேர்க்கணும், எங்கே இச்சு சேர்க்கணும்னு சொல்லி அது எல்லாமே ரூல் தெரிஞ்சால் தான் உங்களால் பண்ண முடியுன்றனால அந்த டாபிக் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துருக்கோம். சும்மா படித்து மக்கள் மட்டும் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி தான் இந்த ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்கோம். ஆல்ரெடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணியே படிங்க. அடுத்து 2வது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கோட மேக்ஸ் டாபிக் ஜாயின் பண்ணி வரும். அடுத்து 3வது டெஸ்ட் 23/4/2026 அன்றைக்கி சொல்லிலக்கணம், சொல்ல வர அந்த திணை, பால், எண், இடம், எதிர்மறை சொற்கள், 4 வகை பொருத்தங்கள், காலம், ஒருமைப்பன்மை, பிழையறிதல், எதிர் சொல், இது எல்லாமே வரும். கூடவே மேக்ஸோட பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் டாபிக். ஓகேவா, எந்தெந்த டாபிக் ஆர்டராக படித்தா கரெக்டாக இருக்கும்னு பார்த்து தான் போட்டிருக்கோம். டைம் அண்ட் ஒர்க் படிச்சுட்டு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் படித்தா ரெண்டுமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். அந்த ஒரு 3 ஸ்டெப்லேயே எல்லா கணக்குமே போட்டுடலாம். அடுத்து ஒரு 3 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் திருப்புதல் தேர்வு கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா படிச்சுக்கிட்டே போனாக்கா பின்னாடி படித்ததெல்லாம் மறந்துடும்ன்றனால அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போகிறோம். 4வது டெஸ்ட்டு 27/4/2026 அன்றைக்கி. அடுத்து 5வது டெஸ்ட்டு 1/5/2026 அன்றைக்கி சொல் வகைகள். இது வந்து இலக்கண வகைகள், இலக்கிய வகைகள் தனியாக வரும். அடுத்து கூடவே பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர், காரண பெயர், ஆகு பெயர், வலுவு சொற்களை நீக்குதல், அதாவது அந்த பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இது எல்லாமே சேர்ந்து வரும். கூடவே மேக்ஸோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக். அடுத்து டெஸ்ட் நம்பர் 6 5/5/2026 அன்றைக்கி வினை சொல், வேர் சொல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனை பெயர் அறிதல், பெயரச்ச வகை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், இடைச்சொல், இது எல்லாமே. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் தனியாக தான் கொடுத்துருக்கோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து பிரிச்சே கொடுத்துருக்கோம். ஓகேவா. அடுத்து டெஸ்ட் நம்பர் 7 9/5/2026 அன்றைக்கி. இதில் வந்து சொல்லோட இலக்கிய வகைகள், தொகைநிலை தொடர்கள், உவம உருவுகள், தொகாநிலை தொடர்கள் மட்டும். கூடவே மேக்ஸோட பர்சன்டேஜ் டாபிக். அதுக்கப்புறம் இந்த ஒரு 3 டாபிக் படித்ததுக்கப்புறம் இந்த ஒரு 3 டாபிக் எல்லாமே திருப்புதல். ஓகேவா, அதை ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. டெஸ்ட் நம்பர் 8 12/5/2026 அன்றைக்கி.
டெஸ்ட் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா 17/5/2026 அன்றைக்கி அரசியலமைப்பு எடுக்கிறோம். ஓகேவா? தமிழ் மட்டுமே படிச்சிருந்தா போர் அடிச்சிடும். கூட ஒரு ஜிஎஸ் டாபிக் கலந்துக்கிறோம். ஜிஎஸ்மே சேர்த்து தான் முடிச்சுட்டு போகிறோம். ஒரு டெஸ்ட்டுக்குமே தேவையான அளவுக்கு கேப் விட்டு தான் ஒரு 5 நாள் 4 நாள் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்டோட டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கேப் எல்லாமே விட்டுருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி அந்த ரிசல்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கேப் விட்டு தான் அரசியலமைப்பில் ஒரு சில டாபிக் எல்லாமே வைக்கிறோம். அரசியலமைப்பிலும் ஒரு 7 டாபிக் இந்திய அரசியலமைப்பில் ஆரம்பித்து அடிப்படை உரிமைகள் வரைக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கு பிரிச்சிருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025 கரண்ட் அஃபேர். ஓகேவா? அந்த ஒரு மாதத்தோட கரண்ட் அஃபேர், அந்த மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்மே நம்ம கொடுத்துருவோம். ஒரு 50லேருந்து 70 பேஜஸ் தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அப்படியே கலந்தே படிச்சுக்கலாம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 10 21/5/2026 அன்றைக்கி அரசியலமைப்போட பேலன்ஸ் இருக்கிற ஒரு சில டாபிக் அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றத்தில் ஆரம்பித்து அந்த மத்திய மாநில உறவுகள் வரைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 கரண்ட் அஃபேர். அடுத்து டெஸ்ட் நம்பர் 11 25/5/2026 அன்றைக்கி பேலன்ஸ் இருக்கிற அரசியலமைப்பு டாபிக் தேர்தலில் ஆரம்பித்து அந்த அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும். கூடவே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 மாதத்தோட கரண்ட் அஃபேர்லேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு ஒரு 3 டெஸ்ட்டாக முடிச்சிருப்போம் அப்படின்றனால அந்த அரசியலமைப்பு மட்டும் ஒரு ரிவிஷன். ஓகேவா? டெஸ்ட் நம்பர் 12 29/5/2026 அன்றைக்கி. அடுத்த டெஸ்ட் நம்பர் 13 2/6/2026 அன்றைக்கி ஹிஸ்ட்ரிக்கு வந்துடும். ஹிஸ்ட்ரியுமே 4ஆக பிரிச்சிருக்கும். அந்த ஆன்சியன் இந்தியா, மெடவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம். ஓகே, அந்த இந்திய நேஷனல் மூமெண்ட்ஸ் மட்டும் தனியாக பழைய சிலபஸில் பிரித்து தான் டிஎன்பிஎஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. புதிய சிலபஸில் ஜாயின் பண்ணிட்டாங்கனாலும் அதை மட்டும் நம்ம செப்பரேட்டாக பிரித்து படிக்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றனால அதை ஒரு தனி டெஸ்ட்டாகவே வச்சுருக்கோம். டெஸ்ட் நம்பர் 13 அந்த பண்டைய கால இந்திய வரலாறு, கூடவே மேக்ஸோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக். டெஸ்ட் நம்பர் 14 6/6/2026 அன்றைக்கி இடைக்கால இந்திய வரலாறு, கூடவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 15 10/6/2026 அன்றைக்கி நவீன இந்திய வரலாறு, கூடவே மென்சுரேஷன் 2D மட்டும். அடுத்து டெஸ்ட் நம்பர் 16 14/6/2026 அன்றைக்கி இந்திய தேசிய இயக்கம், மென்சுரேஷன் 3D. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எல்லாமே முடிச்சிருப்போம் அப்படின்றனால இந்த ஹிஸ்ட்ரி மட்டுமே ஒரு திருப்புதல் தேர்வு. ஹிஸ்ட்ரியும் அதில் கேட்ட மேக்ஸ் டாபிக்ஸும். டெஸ்ட் நம்பர் 17 17/6/2026 அன்றைக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 18 20/6/2026 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழோட அந்த பொது, வழக்கு, வளாநிலை, வலுவமைதி, நிறுத்தற்குறிகள், வினா மற்றும் விடை வகைகள், ஒரு பொருட்பன்மொழி, நேரிணை எதிரிணை, பொருளிலக்கணம், அணி இலக்கணம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இல்லாத மாதிரி இருக்கும். அது எல்லாமே அந்த தமிழ் சமூகம் திருக்குறளில் சேர்ந்து வரும். அணிகள்லாம் திருக்குறளில் நிறையா கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்றொடர் வகைகள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். கூடவே பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 கரண்ட் அஃபேர். ஓகேவா? இது எல்லாமே சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணி விட்டாலே மனப்பாடம் பண்ணிடலாம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 19 23/6/2026 அன்றைக்கி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இருபொருள் அல்லது பல பொருள் தரும் சொற்கள், சொல்லும் பொருளும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், பொருந்தா சொல்லை கண்டுபிடித்தல், மரபு பிழைகளை நீக்குதல். கூடவே பார்த்தீங்கன்னா February 2026 கரண்ட் அஃபேர். ஓகேவா? டெஸ்ட் நம்பர் 20 26/6/2026 அன்றைக்கி ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல், மொழிபெயர்ப்பு, அயர் சொல் தமிழ் சொல், ஊர் பெயர்களின் மறுவை எழுதுதல், பிழை திருத்தம், அதாவது அந்த ஒரு அது அஃது அந்த பிழைகள், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்தும் கம்பைன் பண்ணி மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்ஸில் நிறையா இருக்காது அந்த அயர் சொல் தமிழ் சொல்லலாம். ஆனால் நிறையா கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்கன்றனால அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் அவுட் சோர்ஸில் இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ஏபி அண்ட் ஜிபி, அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரி ப்ராக்ரஷன், கூடவே பார்த்தீங்கன்னா அந்த சுருக்குதல். ஓகேவா? போன டெஸ்ட்டில் அந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து இதில் மென்ஷன் பண்ணாமல் இருந்திருப்போம். சிம்பிளிஃபிகேஷனும் சேர்த்து தான் இந்த ஷெடியூலில் கொடுத்துருக்கோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 21 29/6/2026 அன்றைக்கி இது மட்டுமே ஒரு திருப்புதல் தேர்வு. இப்போ கடைசியாக கேட்ட ஒரு 3 டாபிக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸோட எக்கனாமிக்ஸ் டாபிக் வந்துடும். டெஸ்ட் நம்பர் 22 2/7/2026 அன்றைக்கி பொருளாதாரத்தில் ஒரு சில டாபிக் மட்டும். இந்த டாபிக் எல்லாத்தையுமே எங்கெங்கே படிக்கணும்னு நம்மளே பிரித்து கொடுத்துருவோம். கூடவே மேக்ஸோட ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக். அடுத்து டெஸ்ட் நம்பர் 23 6/7/2026 அன்றைக்கி எக்கனாமிக்ஸோட பேலன்ஸ், நிதி ஆணையத்தில் ஆரம்பித்து வேலைவாய்ப்பு மற்றும் வறுமை அது வரைக்கும். கூடவே மேக்ஸோட ஆவரேஜ் டாபிக். அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 24 10/7/2026 அன்றைக்கி எக்கனாமிக்ஸோட பேலன்ஸ் டாபிக் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லி பழைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. புதுசில் வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையுமே தனியாக பிரித்து, ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் தான் தமிழ்நாட்டில் ரீசெண்டாக என்னென்ன திட்டங்கள் வந்திருந்தது, அதாவது இப்போ டிஎம்கே ஆட்சி இருக்குது, அதில் என்னென்ன அந்த விடியல் பயணத்தில் திட்டத்தில் ஆரம்பித்து அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் கனவு இல்ல திட்டம், மாணவர்களுக்கு அந்த 1000 ரூபா கொடுக்குற அந்த தமிழ் புதவன் திட்டம், எல்லா திட்டங்களும் ஜாயின் பண்ணி எப்போ அந்த திட்டங்கள் போட்டாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இப்போ அந்த திட்டம் எந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, புதுசாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே ஆர்டராக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதை மட்டுமே நீங்கள் படிச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்லேயும் அது கம்பைன் பண்ணி தான் வந்துடும். கூடவே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்குகள். ஓகேவா? அடுத்து இது எல்லாமே அந்த எக்கனாமிக்ஸ் மற்றும் ஒரு திருப்புதல் தேர்வு. டெஸ்ட் நம்பர் 25 14/7/2026 அன்றைக்கி. அடுத்து டெஸ்ட் நம்பர் 26 17/7/2026 அன்றைக்கி
பல்துறை சார்ந்த கலை சொற்கள், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வினாக்களுக்கு சரியான விடை எழுதுதல். அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறது. ஊமை தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி, இது எல்லாமே சேர்ந்து. கூடவே பார்த்தீங்கன்னா ரீசனிங்கோட அந்த தொடர் நிரப்புதல், சீரிஸ் கம்ப்ளீஷன். ஓகேவா, ரீசனிங்கில் ஒரு 10 டாபிக் தான் கேட்பாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன டாபிக் தான். ஒரு தடவை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கூட பண்ண தேவையில்லை. நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுவீங்க. அந்த டாபிக் எல்லாமே இதில் வரும். அடுத்த டெஸ்ட் நம்பர் 27 27/2026 அன்றைக்கி இலக்கியம். ஓகேவா, யூனிட் 7 அப்படின்னு சொல்லி இந்த புது சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த இலக்கியம் ரிலேட்டடாக அந்த திருக்குறள், புறநானூறு, அந்த முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு சில டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து தான் கேட்குறாங்க. அதுலேருந்து அவுட் சோர்ஸ்லேருந்தும் கேட்குறாங்க. அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஒரு 15 கொஸ்டின் தான் இந்த டாப்பிக்லேருந்தே மொத்தமாகவே கேட்குறாங்க. இதுக்காக நீங்கள் 6ஆவதுலேருந்து 12 வரைக்கும்லாம் ஃபுல்லாக உட்காந்து படிக்க தேவையில்லை. கூடவே ரீசனிங்கோட அந்த குறியிடுதல் மற்றும் மறுகுறியிடுதல், கோடிங் அண்ட் டீகோடிங் டாபிக். அடுத்து டெஸ்ட் நம்பர் 28 23/7/2026 அன்றைக்கி தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களும். ஓகேவா, என்னென்ன தமிழ் அறிஞர்கள் பேர் மட்டும் அந்த யூனிட் 7ல் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. கடைசியாக நடந்த 2 டெஸ்ட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் அந்த தலைவர்களை மட்டும் எடுத்து ஸ்கூல் புக்ஸு, அது இல்லாமல் அவுட் சோர்ஸ்லேருந்து எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரிலாம் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்கன்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். கூடவே ரீசனிங்கோட அந்த உறவுமுறை கணக்குகள், பிளட் ரிலேஷன், இருப்பிடம் அறிதல், ரேங்கிங், திசை மற்றும் தொலைவு கணக்குகள், இது எல்லாமே இதில் வரும். அடுத்து இந்த தமிழ் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஒரு திருப்புதல் தேர்வு 29வது டெஸ்ட் 26/7/2026 அன்றைக்கி. அடுத்து டெஸ்ட் நம்பர் 30 30/7/2026 அன்றைக்கி அந்த தமிழ் சமூகம். ஓகேவா, தமிழ் சமூக வரலாறு, அந்த திருக்குறள் ரிலேட்டடாக கேட்பாங்க. அது எல்லாமே இந்த டாப்பிக்கில் வரும். கூடவே பார்த்தீங்கன்னா ரீசனிங்கோட வெண் படங்கள். ஓகேவா, அப்பப்போ ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க அந்த வென் டயக்ராம்ஸ் கொடுத்து. அடுத்த டெஸ்ட் நம்பர் 31 3/8/2026 அன்றைக்கி அந்த தமிழ் சமூகத்திலே பேலன்ஸ் இருக்கிறது. அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள், இது எல்லாமே இதில் வரும். ஆக்சுவலி இந்த டாப்பிக்கை ஐஎன்எம்லையும் கொஞ்சம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் தமிழ்நாடு ரிலேட்டடாக ரொம்ப அதிகமாக வரது எல்லாமே இந்த டாப்பிக்கில் வரும். அதை எல்லாத்தையுமே பிரித்து படிச்சிருவோம். கூடவே பார்த்தீங்கன்னா ரீசனிங்கோட பகடை மற்றும் கடிகார கணக்குகள், அந்த படங்களை எண்ணுதல், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், எத்தனை முக்கோணம் எத்தனை சதுரம்னு சொல்லி ஒரு இமேஜ் கொடுத்துட்டு கேட்பாங்க. அது எல்லாமே கலந்து இதில் படிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 32வது டெஸ்ட் 6/8/2026 அன்றைக்கி இது வரைக்கும் ஒரு திருப்புதல் தேர்வு. அதாவது கடைசியாக கேட்ட 3 டெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா முழு திருப்புதல் தேர்வு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸோட சயின்ஸு, ஜாகிரஃபி, இது 2த்தை தவிர்த்து மற்றது எல்லாமே இது வரைக்கும் படிச்சிருப்போம். ஓகேவா, ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் கேட்டுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வரப்போகிற சயின்ஸ்லையாக இருக்கட்டும், ஜாகிரஃபியாலாக இருக்கட்டும் 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் கடல் அளவு படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சயின்ஸு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லி எல்லாத்தையுமே படித்தாலுமே ஒரு 5 கொஸ்டின் தான் அதுலேருந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் லிமிட்டடான டாபிக் படித்தாலே அதை அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். மற்ற டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை எல்லாத்தையுமே முதல்ல கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் ஒரு முழு திருப்புதல் தேர்வு எழுதுனதுக்கப்புறம் மற்ற டாபிக் வரும். டெஸ்ட் நம்பர் 34 13/8/2026 அன்றைக்கி ஃபிசிக்ஸ் வரும். பேரண்டத்தின் இயல்பு, அந்த இயற்பியல் அளவீடுகள், அதில் ஒரு சில ஃபிசிக்ஸ் டாபிக், விசை, அழுத்தம், காந்தவியல் வரைக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 கரண்ட் அஃபேர். அது இல்லாமல் தமிழும் கணிதமும் கொஞ்சம் கொஞ்சம் ரிவிஷன் பார்த்துக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ஒரு 2 மாதம் கேப் விட்டு படிச்சோன்னா மறந்துடும். அதனால் கொஞ்சம் நம்ம டச்சில் இருக்கணுன்றனால ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் சொல்லி ஒரு சில டாபிக் மட்டும் ரிவிஷன் பார்த்துக்கிட்டே போகிறோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 35 16/8/2026 அன்றைக்கி அந்த ஃபிசிக்ஸோட பேலன்ஸ் இருக்கிற டாபிக் எல்லாமே. கூடவே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2026 கரண்ட் அஃபேர். கூடவே அந்த பொது தமிழும் கணிதமும் ஒரு சில ரிவிஷன். அடுத்த டெஸ்ட் நம்பர் 36 19/8/2026 அன்றைக்கி கெமிஸ்ட்ரி எல்லாமே பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரி கூடவே பார்த்தீங்கன்னா மே 2026 கரண்ட் அஃபேர். அடுத்த டெஸ்ட் நம்பர் 37 22/8/2026 பயாலஜி படிக்க போகிறோம். பயாலஜிலையும் என்னென்ன டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட், அந்த சயின்ஸ்லேருந்து என்னென்ன டாப்பிக்லாம் இம்பார்ட்டனோ அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதை மட்டும் படிங்க. ஏன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இதுக்காக நீங்கள் ஃபுல்லாக வருஷ கணக்கில் படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எதை இம்பார்ட்டண்ட்டாக படித்தா அதிக மார்க் எடுக்க முடியுமோ அதை பார்த்து படிங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஜூன் 2026 கரண்ட் அஃபேர். கூடவே பொது தமிழும் கணிதமும் கொஞ்சம் ரிவிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி டெஸ்ட் நம்பர் 38 25/8/2026 அன்றைக்கி ஜாகிரஃபியோட ஒரு சில டாபிக் எல்லாமே. கூடவே பார்த்தீங்கன்னா பொது தமிழ் கணிதம் ரிவிஷன். அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 39 28/8/2026 அன்றைக்கி ஜாகிரஃபியோட பேலன்ஸ் இருக்கிற டாபிக். கூடவே அந்த பொது தமிழ் ஜூலை 2026 கரண்ட் அஃபேர். ஓகேவா, ஆகஸ்ட் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கும். ஜூலை மந்த் வரைக்கும் கரண்ட் அஃபேர் நம்ம முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் முழு திருப்புதல் தேர்வு கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டைமில் பேலன்ஸ் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே நவம்பர் மாதம் வரைக்குமே கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே முழு திருப்புதல் தேர்வு தான். 1/9/2026 அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. அடுத்து 5/9/2026 அன்றைக்கி செகண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு.
6ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு 2 ரிவிஷன் டெஸ்ட்டே ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதனால் குரூப் 1 எக்ஸாமுக்கும் உங்களால் படிக்க முடியும். குரூப் 2 எக்ஸாம் வரைக்குமே இந்த ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே போட்டிருக்கோம். 20/10/2026 அன்றைக்கி வரைக்கும் ஒரு 50 டெஸ்ட்டு குரூப் 2 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரைக்குமே போட்டிருக்கோம். அதுக்கப்புறமும் டிசம்பர் மாதம் வரைக்குமே வீக்லி ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டடி பிளான் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து இடையில ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணுனாக்கா அந்த மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே அந்த பேட்சில் கொடுத்துக்கிட்டு இருப்போம். டிசம்பரில் அந்த குரூப் 4 எக்ஸாம் நடக்கிற வரைக்குமே இந்த பேட்ச் ஆக்டிவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணிங்கனாலே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாமுமே உங்களால் கவர் பண்ண முடியும். இந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. 99% இந்த ஸ்டடி பிளான் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் இந்த ஷெடியூலில் சில மாற்றம் வரும். அப்படி ஏதாவது மாற்ற மாதிரி இருந்தாக்கா உடனே அந்த குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மற்றபடி மேக்ஸிமம் இந்த ஷெடியூலாக மாற்ற மாட்டோம். இதே ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் இதே ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு உங்களால் கம்ப்ளீட்டாக ரெடியாக முடியும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903322990 அப்படின்ற நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. முக்கியமாக அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறப்பே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் சிலபஸ் எல்லாத்தையுமே ஆர்டராக கவர் பண்ண முடியும். இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.